ரொம்ப வெக்கமா இருக்கு. அங்க இருக்கிறவங்கள பார்க்கும்போது, அவங்க பண்ற சவுண்ட் பார்க்கும்போது. Taste the Daily. Lion Desert King Dates வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல ஸ்ட்ரெngth எனக்கு. அங்க போனா எனக்கு என்னமோ வெக்கமா இருக்கு. ரொம்ப வெக்கமா இருக்கு. அங்க இருக்கிறவங்கள பார்க்கும்போது, அவங்க பண்ற சவுண்ட் பார்க்கும்போது. கெத்து கேரக்டரும் அப்படிதான். யசோதா எவ்வளோ ஷவுட்டிங் ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ண அவங்க ஸ்டார்ட் பண்ணாலும் இவங்க வந்து உடனே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரஃப் வெர்ஷன்ல வந்து ஷான் சார் தான் பாடியிருந்தாரு. அவரோட வாய்ஸ்ல தான் இருந்தது நாங்கள் ஷூட் பண்ணப்போ. பட் அதே வந்துட்டு ரிலீஸ் அப்போ தான் வந்துட்டு வி காட் டு நோ பிரதீப் சார் பாடி நடிக்கும்போது ஆக்சுவலி நானும் தினேஷ் சார் நாங்க 2 பேரும் அந்த சீன் நடிக்கும்போது சாட்டிஸ்ஃபை. நடிக்கும்போது உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? அது விஷுவலா அந்த படத்துல பார்க்கும்போது அது எப்படி இருந்துச்சு? நிறைய பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் பண்ணணும். ஏன்னா அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு சீன், அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு இமோஷன். அது வந்து கேமரா வைக்கிற பொசிஷன்லாம் இருக்கட்டும், நாங்கள் டயலாக் பேசுறதுல டயலாக்ஸ் எல்லாம் நிறைய மாற்றி மாற்றி பேசி பார்த்தோம். ஏதோ ஒரு ஒரு வைபாவே இருந்தது. ஸ்பெஷலி இந்த டு 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 எல்லாரும் மண்டையில அதெல்லாம் எல்லாரும் பாடிட்டு தான் இருக்காங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் ஹேருக்கு வந்து கோகனட் பேஸ்ட் இது நிறைய சாப்பிட்டா அந்த காஸ்டியூம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அண்ட் அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெடியூஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஹரிஷ் கல்யாண் சாருக்கு வந்து அந்த எல்லாத்துலேயும் ஸோ அப்படியே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆனதான் சின்ன வயசுலேயே மீட் பண்ணிட்டு வி க்ரூ அப் டுகெதர். அவங்க எப்பவும் சொல்லுவாங்க, நீங்க தான் என்னை விட சீனியரா இருக்க, ஸோ அதனால உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது எனக்கு ஒரு எனர்ஜியா இருக்கு. பொண்ணுங்க தான் அதிகமா வந்து இந்த பிரேக்கப்ஸ்க்குலாம் காரணமா இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அப்படியா? ரெண்டு பேருக்குமே வணக்கம். வணக்கம். தேங்க்யூ. லப்பர் பந்து சிக்ஸருக்கு மேல சிக்ஸரா அடிச்சிட்டு இருக்கு. தியேட்டர்லலாம் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தோட இருக்கு. இந்த சக்சஸோட டேஸ்ட் உங்க 2 பேருக்கும் எப்படி இருக்கு? புதுசா இருக்கு, இன்னும் ப்ராசஸ் ஆகல கம்ப்ளீட்டா. நம்ம சொல்ற மாதிரி என்ன நடக்குது, நெக்ஸ்ட் டே என்ன நடக்க போகுது, அதே ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் நல்லதுன்னு சொன்னாலும் நமக்கு இன்னும் அந்த கன்ஃபியூஷன் இருந்தது. அவங்களுக்கு பிடிக்குமா, இவங்களுக்கு பிடிக்குமா, அந்த இடத்துல போனா எப்படி இருக்கும், அதே தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ நல்லா இருக்கு. அந்த மிக்சட் ஒரு இமோஷன் அதான் இருக்கு. ஹாப்பினஸ் இருக்கு, எக்ஸைட்மெண்ட் இருக்கு, கன்ஃபியூஷன் இருக்கு. அந்த இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்திருந்தா நம்ம இன்னும் நல்லா, அந்த மாதிரி எல்லாம் மிக்சடான ஒரு இமோஷன். உங்களுக்கு? எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் தியேட்டரிக்கல் ரிலீஸ் வேலைனால என்னால் நம்பவே முடியல. இப்போ வந்துட்டு நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ்லாம் போகிறப்போ வந்துட்டு பிக் ஸ்க்ரீனில் வந்து நம்ம ஃபேஸ் பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்னு அந்த ரியலைசேஷன் எனக்கு இன்னும் வந்துட்டு ப்ராசஸ் ஆகல கம்ப்ளீட்டாக. பட் ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி எவ்ரிடே சர்ப்ரைஸாக இருக்குது. ப்ரீமியர்லேருந்து ப்ரெஸ் ஷோலேருந்து எல்லாரோட ரியாக்ஷன்ஸ் நாங்கள் வந்துட்டு ரொம்ப ஆங்ஷியஸாக வெயிட் பண்ணிருந்தோம் ப்ரெஸ் ஷோக்கு அப்புறம்லாம். அங்கே ஆரம்பிச்சது இப்போ வரைக்குமே வந்து எவ்ரிடே ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ், யாராவது ஒருத்தர் ஒரு டைரக்டர் பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்றதோ, இல்ல ஆடியன்ஸ் வந்துட்டு எப்படி ரிசீவ் பண்றாங்கன்னு சொல்லுவோம். இங்கே மட்டும் இல்லை, வேற ஊர்ல இருந்து கூட அதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு. சீரியஸ்லி எங்களுக்குமே வந்து படம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி செம ஹாப்பியா ஒரு மாதிரி வைபாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு உங்க 2 பேர்கிட்டயுமே என்ன கேட்கணும் அப்படின்னா, நிறைய ஹீரோஸ் வந்து அந்த பசங்களோட லவ் வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல உங்க 2 பேரோட லவ்மே வந்து ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். ஸோ அந்த லவ் அதை பத்தி சொல்லுங்க. எனக்கு இதுல வந்து மோஸ்ட் ரிலேட்டபிள் ஃபேக்டரே அதுதான் இருந்தது. இதுல வந்து எப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு கிவன். அவங்க அவ்வளோ லவ் பண்றாங்கங்கிறது வந்து ஒரு கிவன். அது வந்து நான் இப்படி ஒரு சீன் வச்சுதான் அது ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே வந்து எடுத்துட்டு போகல. நம்ம அந்த சிலாஞ்சிருக்கே சாங்ல என்ன எக்ஸ்டென்ட்டுக்கு இருக்கோ அதுலயே கன்வேட். பட் அவங்க வந்து எவ்வளோ ஒருத்தருக்கு லாயலா இருக்காங்க, எவ்வளோ வந்துட்டு சின்சியரா இருக்காங்க ஒருத்தருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு அது ஒரு கிவனா இருக்கு. அது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே தேவைப்படல. 2 பேர் சைட்ல இருந்து சொல்றேன். ஐ திங்க் அதுதான் வந்து எனக்கு கோரா மோஸ்ட் ரிலேட்டபிள் ஃபேக்டர், த லாயல்ட்டி. எனக்கு என்னன்னா, இப்போ நான் வந்து இவங்க ஏஜ்ல காலேஜ்ல அந்த டைம்ல இருக்கும்போது நான் ரொம்ப என்ன மலையாளத்துல அந்த வேர்டு பைங்கிலின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப கிரிஞ்சா எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணணும் எனக்கு, அது இது சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மூவில இருக்கிற மாதிரி அந்த மெச்சூர்டான லவ்வுக்கு வந்து ஒரு
ரொம்ப டீப்பா அந்த லவ் நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். வித்தவுட் எப்போ பார்த்தாலும் கால் பண்ணிட்டு, எப்போ பார்த்தாலும் கையை பிடிச்சிட்டு, எப்போ பார்த்தாலும் அப்படியெல்லாம் இல்லாம கூட ஓகே. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கான ஒரு அது இப்போதான் எனக்கு இப்போ என்னோட இந்த 30ஸ்ல தான் எனக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அண்ட் அந்த லவ்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு பியூட்டி இருக்கு. நம்ம ஒருத்தர் கூட 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் 50 இயர்ஸ் கூட அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழும்போது தான் டெய்லி நம்மளால செல்லம் அது இதெல்லாம் சொல்ல முடியாது. பட் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த லாயல்ட்டி, அந்த விட்டு கொடுக்காம இருக்கிறது, அதுதான் பெரிய ஒரு லவ். ஸோ அது வந்து டைரக்டர் வந்து 2 ஜெனரேஷனை வச்சு ரொம்ப அழகா குட்டி குட்டி சீன்ஸ்ல காமிச்சிருக்காங்க. அதனால அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. நான் தான் ரொம்ப வயசான மாதிரி இப்போ சொல்லணும். இவங்க வந்து அந்த ஸ்டேஜ்ல நான் ரியலைஸ் பண்ணல, லேட்டரா ரியலைஸ் அந்த ஸ்டேஜ்ல நான் நினைச்சேன் காலேஜ். இப்ப நான் காலேஜ் படிக்கிற டைம்ல எனக்கு ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்கும்போது அப்படிதான் இருந்தேன். அவங்க ஒரு 5 மினிட்ஸ் கால் பண்ணலைன்னா நான் உடனே ஐயையோ அவங்க ஒரு மெசேஜுக்கு அப்புறம் கால் எடுக்கலைன்னா ஐயையோ என்ன கால் எடுக்கல, நீ அப்படி பண்ண இப்படி பண்ண, சண்டே வரேன்னு சொல்லி நீ வரல. இப்ப இந்த கேரக்டர்ஸ் பேசுறது வந்து அப்படி இல்ல. நீ எனக்காக நீ எதுவும் பண்ண வேண்டாம். ஈவன் நான் அதுதான் வந்து கேட்க வந்தேன். ஏன் அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. நீங்க வந்து அன்பு வந்து அந்த கிரிக்கெட் விளையாட போகும்போதெல்லாம் வேணாமா அப்படின்னு கேட்கும்போது நீ யாரு எனக்காகலாம் நீ எதுவும் மாத்திக்க வேணாம் அப்படிங்கிற அந்த டேர்ம் சொல்லுவீங்க. நீங்க வந்து அவரு அந்த கிரிக்கெட் விளையாட போறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுமே வந்து போகாதன்னு சொல்லுவீங்களே தவிர எந்த இடத்துலயும் வந்து அதுக்கு தடையா இருக்க மாட்டீங்க. ஆமா ஆமா. சோ அந்த ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்புமே வந்து அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? ஐ திங்க் அதுதான் கோர். அது வந்துட்டு நம்ம சைட்லேருந்து மட்டும் இல்லாம அவங்க சைட்லேருந்தும் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க சொல்றீங்க, என் கேரக்டருக்கு நான் சொல்லுங்க. ஓகே. என் கேரக்டருக்கு நீங்க சொல்றப்போ எந்த அளவுக்கு இந்த பொண்ணு வந்து நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இரு அப்படின்னு சொல்றாளோ, அதே மாதிரி அன்பு கேரக்டரும் உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா விட்டுருக்க. இப்போ வந்து அவ்வளோ இந்த பொண்ணு கோச்சுக்கிட்டும் மூஞ்சி கொடுத்து பேசாம இருந்தும் அவர் பின்னாடியே வந்து பேசுறாரு அப்படின்னா, அது வந்து இந்த பொண்ணோட கேரக்டர் அவர் அக்செப்டிங்கா எடுத்திருக்காரு. ஸோ இது இப்படிதான் அப்படிங்கிற ஒரு புரிதல்ல வந்துட்டு அவங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் அப்பா கிட்ட சொல்றப்ப கூட அது இப்படிதான் அவங்களுக்கு வேணுங்கிறது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டபர்னா இருப்பாங்க. ஸோ ஸ்டபர்னஸும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கும். அது எல்லா டைமும் வந்துட்டு நல்லதுல போய் முடியாது. பட் அந்த குவாலிட்டி இவங்க அக்செப்டிங்கா இருக்காங்க. இந்த மாதிரி கிவ் அண்ட் டேக் இது இருந்தாதான் வந்துட்டு அந்த பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வருது. அது நம்ம டெலிபரேட்லி பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை, அது அப்படியே வருது. இப்போ என்னோட இந்த படத்துல யசோதா கெத்து கேரக்டரும் அப்படிதான். யசோதா எவ்வளோ ஷவுட்டிங் ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ண அவங்க ஸ்டார்ட் பண்ணாலும் இவங்க வந்து உடனே சொல்லிட்டு அது அப்படியே இது போயிடும். ஏன்னா அவங்களும் ரொம்ப வாய்ஸ் ரேஸ் பண்ணனா இன்னும் அந்த பிரச்சனை அதிகமாயிட்டு தான் இருக்கும். அந்த கிஸ் ஃப்ளையிங் இது கொடுக்கறது இல்லையா, சரி என்னமோ அவங்க அப்படி ஆகுது. ஸோ அதுதான் ரியல் லைஃப்ல அதுதான் வேணும். நம்ம ஒருத்தர் கேரக்டர் வந்து சேஞ்ச் பண்றதுக்காக இல்ல நம்மளுக்கு பிடிக்கிறதுக்காக அவங்கள ரொம்ப ஸ்பேஸ் கொடுக்காம அப்படியே விட்டுட்டு அப்படியே சொல்லிட்டேன்னா அவங்களும் நம்மள போர் அடிச்சுட்டு, அதனாலதான் இந்த டிவோர்ஸ் எல்லாம் நிறைய வருது. அந்த ஸ்பேஸ் கொடுக்காம இருக்கிறதுனால, ரியலா என்ன நடக்குது உள்ளன்னு புரியாம பேசுறதுனாலதான் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த கேரக்டர்ஸ் ரெண்டுமே அன்பு கேரக்டரா இருக்கட்டும், கெத்து கேரக்டரா இருக்கும், அவங்களுக்கு தெரியும் அவங்க லேடிஸ் வந்து எவ்வளோ பாசமா இருக்காங்க. அந்த பாசத்திலே வர சின்ன சின்ன கோபம் தான். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க பேஷன்ஸ் காமிக்கிறாங்க. நம்மளும் அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுட்டு நம்மளும் அந்த பேஷன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ அப்படிதான் அந்த லவ் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஆர்கானிக்காவே இருக்கு. கண்டிப்பா. இப்ப எனக்கு அந்த படத்துல வந்து நீங்களும் கெத்து சாரும் வந்து ரொம்ப நாள் அந்த சண்டை போட்டுட்டு உங்களோட சாரி எல்லாம் அவரு எடுத்து போத்தி படுத்திருந்தது அந்த சீன், அது முடிச்சுட்டு வரும்போது 2 பேரும் அவர் உங்களை வந்து கட்டி பிடிக்கும் போது அந்த சீன், அது வந்து அந்த தியேட்டர்லயே வந்து ஒரு சூப்பரா ஒரு இதா இருந்துச்சு. அந்த சீன் நடிக்கும் போது அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நடிக்கும் போது ஆக்சுவலி நானும் தினேஷ் சார் நாங்க 2 பேரும் அந்த சீன் நடிக்கும் போது சாட்டிஸ்பாக்சனே இல்ல. இப்ப கூட பார்க்கும்போது நேத்து கூட தினேஷ் சார் ஐயோ அந்த சீன் வந்தப்போ நான் இப்படி இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த டைம்ல எனக்கு ஞாபகம் இருக்கு, நாங்க 10 o'clock 9:30 அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணி அந்த சீன் முடிஞ்சது ஏர்லி மார்னிங் 2 o'clock தான். ஏன்னா தினேஷ் சார் வந்து இல்ல நான் அப்படி பண்றேன் நிறைய அவங்க வெர்ஷன். அப்ப நான் சொல்லுவேன் சரி நம்ம இப்படி பண்ணி பார்க்கலாம். அப்புறம் டைரக்டர் சொல்லுவாங்க வேற இப்படி. அந்த ஒரு சீனுக்கு நிறைய வேரியேஷன் நாங்க எடுத்துட்டோம். பாடி லாங்குவேஜ்ல இருக்கட்டும், அந்த கேமரா வைக்கிற பொசிஷன்ல இருக்கட்டும், நாங்க டயலாக் பேசுறதுல டயலாக்ஸ் எல்லாம் நிறைய மாத்தி மாத்தி பேசி பார்த்தோம். ஒரு சீன்ல வந்து அழுக வேண்டான்னு சொன்னாங்க. ஒரு வேரியேஷன்ல வந்து இல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா அழுது பாருங்க. அப்படி நிறைய வேரியேஷன் அந்த ஒரு சீனுக்கு எடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மூவில அந்த ஒரு சீனுக்கு தான் இவ்ளோ வேரியேஷன் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் டைரக்டருக்கு வந்து இந்த சீன் வந்து லெங்த் கம்மியா இருக்கு. ஆனா அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா வரணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது. அதுக்கப்புறம்
2:00 நாங்க முடிச்சு போகும்போது தினேஷ் சார், நான் தமிழ் ஒரு வாட்டி கூட நம்ம வேற மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லும்போது அவங்க, "இல்ல அம்மா, எல்லாரும் டயர்டா இருக்குமா, போலாம் நல்லா இருக்குன்னு" சொல்லிட்டு அப்படிதான் கூட்டிட்டு போனோம். ஏன்னா அந்த நெறைய பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் பண்ணணும். ஏன்னா அது வந்து அவ்ளோ இம்பார்ட்டன்டான ஒரு சீன், அவ்ளோ இம்பார்ட்டன்டான ஒரு எமோஷன். அது வந்து எப்படி கன்வே ஆகும்னு தெரியவே இல்ல. அது நல்லா வந்துச்சுன்னு தெரியும்போது இப்பதான் சந்தோஷமா இருக்கு. சீரியஸ்லி அந்த சீன் வந்து அவ்ளோ ஒரு மாரி டச்டா இருந்துச்சு அந்த ஆமா. சீன். எல்லாருக்குள்ளயும் தனியா அந்த இருந்தது. கண்டிப்பா. Especially- எனக்கும் அப்படிதான் இருந்து இப்போ எங்க அம்மா அப்பா கேட்டாலும் அதுதான் சொல்றாங்க. ஆமா. அது ஒரு ஆ. மேஜிக் கிரியேட் ஸ்பெஷலி அந்த தினேஷ் சாரோட பாடி லாங்குவேஜ்லயே நமக்கு அது ஐயையோ இவருதான் கெத்த பேர் வச்சுட்டு இப்படி வந்து நிக்கிறாரேன்னு அப்படி ஒரு குழந்தை ஏன் emotional மாதிரி அப்படின்னா, ஆயிடுறாரு. அந்த ஆண்கள் வந்து அழவே மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஆமா, விஷயத்த ஆமா. வந்து சொல்லுவாங்க. ஆனா நமக்கு புடிச்ச ஒருத்தங்க நம்மள விட்டு போயிட்டு திரும்ப வராங்கங்கும்போது அந்த ஒரு எமோஷன் அது வந்து இந்த படத்துல அவ்ளோ சூப்பராவே இருந்துச்சு. ஆமா. எனக்கு உங்ககிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, ஹரிஷ் கல்யாண் சாருக்கு வந்து அந்த மேட்ச் இருக்கும். அவர் கண்டிப்பா போயே ஆகணுங்கிற அந்த சிச்சுவேஷன். எங்க அம்மா வந்து நிச்சயதார்த்தம் இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் இருக்கும். அவர் வந்த உடனே, "நீ போ, இனி நான் பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வரும். அது நடிக்கும்போது உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? அத விஷுவலா அந்த படத்துல பார்க்கும்போது அது எப்படி இருந்துச்சு? எவ்வளோ கனெக்ட் ஆச்சு உங்களுக்கு? ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, நான் வந்துட்டு பண்றப்போ, அது இப்டி ஸ்கிரிப்ட்டா வந்து அது அதே தான் இருந்தது. பட் இப்போ தியேட்டர்ல வந்துட்டு எல்லாரும் ரியாக்ட் பண்ற அளவுக்கு அந்த இம்பாக்ட் இருக்கும் அப்டின்னு சொல்லி நான் நெனைக்கல. ஓகே. ஏன்னா, அது டைரக்டர்ஸோட கன்விக்ஷன் தான் சொல்லணும். அது ரியலி கிரேட். அதுக்கும் நீங்க நிறைய ஏன்னா- வேரியேஷன் பண்ணி ஆமா. நினைக்கிறேன். ஏன்னா ஏன்னா அதுவும் கண்ணு வந்துட்டு துடைக்கிறது. டயலாக் அழுகாம கண்ணுல இருந்து தண்ணி வரணும். வரக்கூடாது. ஆமா, வரக்கூடாது. அந்த இதெல்லாம் ட்ரை பண்ணோம். எல்லாத்துக்குமே அந்த வேரியேஷன்ஸ் இருந்தது. சோ ஏன்னா அங்க போய் அங்க தான் வந்துட்டு நாங்க கிராக் பண்றோம். எது நேச்சுரலா வந்து உட்காருதுன்னு அங்க தான் கிராக் பண்றோம். இல்ல தியேட்டர்ல வந்து ஒரு சவுண்ட் வந்துச்சு. டேய் இந்த மாதிரி ஒரு பொண்ணு நமக்கு கிடைக்காதா அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு சவுண்ட் அந்த சீனுக்கு வந்துச்சு. ஆமா. அண்ட் கேரக்டரா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு என்னன்னா, இந்த பொண்ணு 2க்குமே இடையில இருக்கா. அவளுக்கு வந்து அன்பு கிட்ட இருந்து ஏதோ பறிச்சுட்டு வீட்ல எல்லாரையும் வந்துட்டு நான் இங்க பாரு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லணும். அதுல வந்து ஒரு சந்தோஷமும் இல்ல. அவ வந்து எதுவுமே ஹெல்ப்லெஸ்ஸா தான் அவங்களும் மாட்டிட்டு இருக்காங்க. சோ என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அதுதான் வந்து பிராக்டிகலான ஒரு சாய்ஸா இருந்திருக்குமோ அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி தோணுது. இல்ல இப்ப என்ன அப்படின்னா, இந்த ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லும்போது வந்து நெறைய மூவிஸ் ஆகட்டும், எல்லாத்துலயுமே வந்து அப்பாக்கு பிடிக்கல, ஆட்டுக்குடிக்கு விட்டுட்டு போறாங்க. லைக் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பொண்ணுங்க தான் அதிகமா வந்து இந்த பிரேக்கப்ஸ்க்குலாம் காரணமா இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அத அப்படியா? நீங்க 2 பேரும் எப்படி பார்க்குறீங்க? இல்ல கேட்கும்பொழுது நமக்குமே கோவம் இல்ல. வருது. அது எப்படி பார்க்குறீங்கன்னு அது இல்ல. கேட்கிறேன். இப்போ இந்த மாதிரி இப்போ சஞ்சனா ப்ளே பண்ண கேரக்டர் மாதிரி துர்கா என்ன சொல்றாங்க அதே மாதிரி சொல்ற நிறைய லேடிஸ் ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்கு. டெஃபினெட்லி. நீங்க சொல்ற மாதிரி பண்ற நிறைய இருக்கு. சோ இது 2மே மிக்ஸ் தானா இந்த வேர்ல்டே. எல்லாரும் நல்லா பேசுவாங்க. எல்லாரும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அப்பன்னா எல்லாமே நல்லா தான் போகும். ஐ டோன்ட் அப்படி திங்க் இல்ல. இட்ஸ் மேல் ஃபீமேல். இட் ஆமா. ஆல் கம்ஸ் டவுன் டு அவங்களோட ஃபேமிலி செட்டப். அவங்க வந்துட்டு அவங்க மைண்ட்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பையோ இதுவோ வந்துட்டு ஃபார்வர்டா நவுத்திட்டு போகணுங்கிற நினைக்கிறாங்க அப்படிங்கிற இதுல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வேல்யூஸ் அது கம்ஸ் டவுன் டு தட். அது இது மென் இப்படி பண்றாங்க, விமன் இப்படி பண்றாங்கன்னு இல்ல. பிகாஸ் ஐவ் சீன் மென் ஆல்சோ. இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு அந்த மாதிரி பண்ற நிறைய பொண்ணுங்களும் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ ஐவ் சீன் பொண்ணுங்க ஆல்சோ பசங்களும் அந்த மாதிரி பண்ணி நான் பார்த்திருக்கேன். சோ ஐ டோன்ட் திங்க் அந்த ஆமா. வேரியேஷன் கம்ஸ் டவுன் டு அப்புறம் ஜெண்டர். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பொண்ணுங்களுக்கு வந்து கொஞ்சம் இப்போ எல்லாருக்குமே ஸ்ட்ராங்கா டிசிஷன் எடுக்கிறதுக்கு மேபி அவங்களுக்கு ஒரு அது இல்ல. சோ என்ன அப்பா, அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஓகே அதிலயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போறோம். அந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிற ஆட்டிட்யூட்ல இருக்கிற மேபி நிறைய பொண்ணுங்கள் இருக்கலாம். அதனால அந்த அமௌண்ட் அமௌண்ட் இல்ல பெர்சன்டேஜ் அதிகமா நமக்கு தெரியிற மாதிரி அப்படிதான். ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லா ஃபீமேல் இங்க நம்ம வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா லேடீஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா எல்லாரும் Independent இண்டிபெண்டன்ட்டா ஆயிட்டாங்க. இருக்கு. ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எல்லாருக்குமே அந்த டயலாக்ஸ் சொல்றதுக்கான ஒரு உரிமை கான்ஃபிடன்ஸ் இருக்கு. வருது. ஆமா. ஆமா. இப்போ வந்து சீன் ரோடன் சாரோட மியூசிக்ல, பிரதீப் குமார் சாரோட வாய்ஸ்ல அந்த சில்லாஞ்சிருக்கியே சாங். அதுல நீங்க 2 பேருமே ரொம்ப ஹைலைட்டாவே தெரிவீங்க. அவங்க வாய்ஸ்ல உங்களுக்குன்னு ஒரு சாங். அது கேட்கும்போது எவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு. லொகேஷன்ல நாங்க ரொம்ப என்ஜாய் என்ஜாய் பண்ணுவோம் அந்த பண்ணுவோம். சாங். ஆமா. அது அந்த சாங் கட்ஸ் எடுக்கும்போது எப்பவுமே ஃபுல் சாங் ஓடிட்டே இருக்கும் ஆமா. லூப்ல. அப்புறம் அன்னைக்கு ரஃப் போர்ஷன் தான் வந்திருந்தாங்க. அன்னைக்கு நம்ம மியூசிக் டைரக்டர் சார் அவங்களே தான் பாடி அனுப்புன அந்த சாங் ஃபர்ஸ்ட் தான் நம்ம வந்தாங்க. ரஃப் வெர்ஷன்ல வந்து ஷான் சார் தான் பாடி இருந்தாரு. அவரோட வாய்ஸ்ல தான் இருந்தது நாங்க ஷூட் பண்ணப்போ. பட் And அதே later on கேக்குறதுக்கு வந்துட்டு ரிலீஸ் அப்போ தான் வந்துட்டு we got to know பிரதீப் சார் பாடி இருக்காரு. எல்லாருக்கும் அந்த லொகேஷன்ல எல்லாருக்குமே அந்த சாங் வந்து ரொம்ப அப்பவே ஒரு ஏதோ ஒரு ஒரு வைபாவே இருந்தது. ஸ்பெஷலி இந்த டு 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 எல்லாரும் டு மண்டையில டு ஒட்டிக்கிச்சு. அதெல்லாம் எல்லாரும் பாடிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அது சாங்குக்காக நாங்க ஒரு ஷூட் டேட் அப்படியெல்லாம் இல்ல. ஏதோ நடுவுல சும்மா உட்காரும்போது
நல்லா டைரக்டர் இருக்கு சொல்லுவாங்க அப்படின்னு வாங்க நம்ம அங்க போலாம். இந்த பஸ் சீன் எடுக்கிறப்போ நல்லா இருக்கு அங்க நில்லு அங்க ஒரு கட் எடுக்கிறேன் அப்படின்னு அப்படிதான் இருந்தது. அப்போ சாங் எடுக்குறாங்கருக்கு எங்களுக்கு தெரியணும்னா அவங்க டைரக்டர் சார் அந்த சாங் போடுவாங்க. அப்போதான் நம்ம நெக்ஸ்ட் சாங் சாங் கட்டுக்கு சரி ரெடின்னு சொல்லிட்டு. அப்போ அதுதான் அப்படிதான் ஷூட் போச்சு. அப்பவே அந்த சாங் வந்து ஹிட் ஆகும். அந்த சாங்ல லிரிக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்ம டைம் எடுக்கு அதுல கேட்சியா இருந்தா உங்க மனசுல பதிஞ்சுட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு வாட்டி கேட்டு மைண்ட்ல திருப்பி திருப்பி பாடிட்டு இருக்கிறப்போ இன்ஸ்டாவை திறந்தா இப்பவே இந்த ரீல்ஸ் தான் ஃபுல்லாவே வந்துகிட்டு இருக்கு ஆமா, அப்படின்னு ஆமா. சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க 2 பேருமே வந்து இந்த மூவில ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங்கே குடுத்துருக்கீங்கல்ல, கண்டிப்பா குடுத்துருக்கீங்க. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு அத பார்க்கும்போது. இப்ப அபார்ட் ஃப்ரம் திஸ் 2 பேருமே பார்க்க வந்து அவ்ளோ அழகா இருக்கீங்க. உங்களோட அந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? உங்களோட எனக்கு ஸ்கின் கேர். டச் வுட் எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி சென்சிட்டிவா இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம எவ்ரிடே பேசிஸ்ல மேக்கப் போடுறப்போ. பட் நான் ஸ்கின்ல எதுவும் பெருசா மேக்கப் டச் பண்ணாமயே பழகிட்டதுனால எனக்கு பெருசா அது ரியாக்ட் ஆகுது இல்ல. அண்ட் ஸ்கின் கேர் வந்து இப்போலாம் கொஞ்சம் பண்றதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லவா இல்ல நான் லேசி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லவா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கிறப்போ அது ரொம்ப மிஸ் பண்ணிடுறோம். ஸோ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். பட் என்ன ஹெவியா பேசிக்கான இது இருக்கு. சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர் அதெல்லாம் மாய்ஸ்சரைஸ் பண்றது அது பண்றது ரெகுலர் தான். அது ஓகே. அண்ட் நல்ல நல்ல ஃபுட் ஆக்சுவலி ஆமா food. பயங்கரமா ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் ஹேருக்கு வந்து கோகனட் பேஸ்ட் இது நிறைய சாப்பிட்டா அதெல்லாம் வந்துட்டு இன்டேக் தான். நம்ம பாடி உள்ள என்ன போதோ அது வெளியில ரிஃப்ளெக்ட் ஆகுது தான் மெயினானது. என்னதான் வெளியில நம்ம டச் பண்ணாலும் உள்ள சாப்பிடுறது தான் வந்து கரெக்ட். எனக்கு என்னன்னா இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி அது நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ அதனால எனக்கு நிறைய சேஞ்சஸ் ஃபீல் ஆகுச்சு. அது ஸ்கின்ல இருக்கட்டும், நம்ம என்டையர் பாடி சிஸ்டம்ல இருக்கட்டும், ஒரு எனர்ஜி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அந்த ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ருட்டீன்ல போயிட்டு இருக்கும்போது, நம்ம ஒரு மீல் ஸ்கிப் பண்ணாலும் எனர்ஜி இருக்கு. நெக்ஸ்ட் டே வரைக்கும் அந்த எனர்ஜி இருக்கு. ஸோ அது வந்து மேபி நம்ம சாப்பிடுற அந்த கொஞ்சம் நீட்டா டயட் ஃபாலோ பண்ணா அது எல்லாருக்குமே கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு இப்போ மைண்ட் செட் இப்போ எங்க எல்லாத்தையும் ஹாப்பி ஆக்கிட்டாங்க எல்லாருமே. சோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு புது க்ளோ நேத்து நாங்க இப்படி தியேட்டர் விசிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது சஞ்சனா கேட்டாங்க நம்ம எங்க சோத்தா அந்த சோத்து எங்கன்னு கேட்டப்ப ஹரிஷ் சொன்னாங்க ஐயோ அதெல்லாம் வேணாம் நம்ம போலாம் நம்ம போயிட்டு பார்க்கலாம். அதே ஒரு மைண்ட்ல இருக்கு எல்லாரும். அந்த அவங்க சொல்ற அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் அதே வயிறு நிறைஞ்ச ஆமா, மாதிரி இருக்கு ஆமா, சொல்லுவாங்க. ஆமா, ஆமா. நேத்து நைட் ஆமா நைட் ஷோவும் வந்துட்டு நாங்க தியேட்டர் விசிட் போயிட்டு 3 மணி இருக்கும் ரோட்ல நின்று இருக்கோம். பயங்கர எனர்ஜி எங்க 2 பேருக்கும். ஓ வீட்டுக்கு போய் இப்ப தூங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாமே சொன்னீங்க. 2 பேருமே ஃபிட்டா இருக்கீங்க. இந்த ஃபிட்னஸோட சீக்ரெட் என்ன? அவர் சிரிக்கிறாரு. நீங்க ஃபிட்ன்னு சொன்னனே அங்க ஒருத்தர் சிரிக்கிறாரு. நீங்க ஜிம் போறீங்களா நீங்க? இல்லங்க இப்ப போறது இல்ல. இவங்க இப்போ வதந்திக்கு நான் போக வேண்டி இருந்தது. அந்த டைம்ல வந்துட்டு கொஞ்சம் அந்த காஸ்டியூம்ஸ்க்கு ஏத்த மாதிரி அண்ட் அந்த ஏஜ்க்கு ஏத்த மாதிரி வந்து ரெடியூஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அந்த இது எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்தந்த கேரக்டருக்கு தேவைப்படுறது தான் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்துட்டு இதுக்கு அது தேவைப்படல. நம்ம வந்துட்டு நம்ம பாடி வந்து ஹெல்த்தியா பார்த்துக்கிட்டாலே போதுமா அப்படி இருந்தது. பில்ட் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் வரல. ஸோ நம்ம ஃபுட் வச்சே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டது தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் பண்ணது. பேசிக்கா நம்ம எல்லாரும் பாடி ஒரு 30 அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவராவது மூவ் பண்ணலாம். அது என்ன வேணாலும் பண்ணலாம். வாக்கிங்கா இருக்கலாம், ஜாகிங்கா இருக்கலாம். நான் வந்து ஜிம் எனக்கு அவ்வளோ செட் ஆகாது. அங்க போனா எனக்கு என்னமோ வெக்கமா இருக்கு. என்ன தெரியல. ஜிம்ல நம்ம ஏதோ இப்ப இதெல்லாம் பண்ணும்போது ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அப்படி ஆகுது இல்ல. அப்புறம் எனக்கு என்னமோ அது வந்து இன்னும் செட் ஆகல. இல்ல எல்லாரும் கேட்பாங்க உங்களுக்கு வெக்கமா அப்படின்னு சொல்லி. ஆமா அதான் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து அந்த நாய்ஸ் சொல்லும்போது எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு மத்தபடி எல்லா பக்கம் பார்த்தா மிரர். அதெல்லாம் எனக்கு என்னமோ அதனால ஜிம்ம நான் போயிட்டு அப்படியே இல்ல வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் மெயின்லி வீட்டுல இருந்து யோகா அதுதான் பண்ணுவேன். இது பண்ணுவாங்க இவங்க கலரி அதெல்லாம் ஓகே. அது பண்றதுக்கு எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆனா ஜிம்ம தான் நமக்கு செட் ஆகல. நான் ட்ரை பண்ணிருக்கேன் போயிருக்கேன் இல்லன்னு சொல்ல. பட் அங்க போன உடனே எனக்கு என்னமோ ரொம்ப வெக்கமா இருக்கு. அங்க இருக்கிறவங்கள பார்க்கும்போது அவங்க பண்ற சவுண்ட் பார்க்கும்போது நான் பண்ணும்போது என்னோட ஃபேஸ் வந்து நானே மிரர்ல பார்க்கும்போது எல்லாமே வெக்கமா இருக்கு. ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின். இந்த லாஸ்ட் கொஸ்டினோட இந்த இன்டர்வியூ நம்ம முடிச்சுக்கலாம். என்ன அப்படின்னா இந்த சக்சஸ் கண்டிப்பா உங்க 2 பேருக்குமே வந்து உங்க லைஃப்ல வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து கண்டிப்பா கொடுத்துருக்கும். இந்த சக்சஸை நீங்க செலிப்ரேட் பண்றதை விட உங்க கூட இருக்க அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து உங்க 2 பேர்கிட்டயுமே வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒருத்தங்க வந்து அந்த சக்சஸை எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியணும். ஃபர்ஸ்ட்
பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து லைஃப் லாங் போகாது, அது வந்து ஒரு ஈகோயிஸ்டிக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்றாங்க. ஆனா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ஹேசல் ஷைனி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் பார்க்கும்போது ச்சே என்னமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு யோசிக்க தோணுது. அவங்க நேத்து போட்டிருந்த ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே நாங்க பார்த்தோம். சொல்லுங்க எப்படி இருந்துச்சு அவங்க அவங்க சொன்ன தான் விஷயம்? நேத்து வந்துட்டு இப்போ எங்க ஃபேமிலி அவங்க ஃபேமிலி எல்லாம் சேர்த்து கூட்டிட்டு போனாங்க. என்னால போக முடியாதப்போ Okay. அவங்க தான் வி க்ரூ அப் டுகெதர். லைக் இப்போ எவ்வளோ இயர்ஸா வந்து எங்களோட ஒரு தெரியும்னு எனக்கு மறந்துடுச்சு. நான் எங்க மோர் தென் ஹாஃப் ஆஃப் அவர் லைஃப் வந்துட்டு எங்க ஒரு 75% ஆஃப் அவர் லைஃப் வந்து எங்களுக்கு ஒருத்தர் தெரியும். வி க்ரூ அப் டுகெதர். ஸோ அப்பாவும் வந்து அங்கிளும் காலேஜ் மேட்ஸ். ஸோ அப்படியே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆனதான் சின்ன வயசுலேயே மீட் பண்ணிட்டு வி க்ரூ அப் டுகெதர். அதனால அது அது தெரியல. அது எப்பவுமே சண்டை வரும், போவும் அதெல்லாம் இருக்கும். பட் இது வந்து ஒரு கிவன். இப்போ நம்ம எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு சொல்றோமோ, அதே மாரி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் வந்து ஐ திங்க் இட் இஸ் a given. ஒன்ஸ் நம்ம வந்துட்டு அ ஒருத்தரோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல வந்து கூட இருந்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அது பிரேக் பண்றது வந்து யாராலயும், எதாலயும், எந்த சிச்சுவேஷன்லயும் முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு அவங்களோட அந்த ஸ்டோரி அதெல்லாம் பார்க்கும்போது? ஐ நான் மீன் அது டியர்ஸ் அது ஒரு அப்படின்னு நான் சொல்லி ஒரு எப்பவுமே போட்டிருந்தாங்க. ஒரு ரூலா வச்சுப்பேன். இந்த ரீஷேர்ஸ்லாம் பண்ணுவோம்ல ஸ்டோரியில. எனக்கும் சரி, அவளுக்கும் சரி. ரீஷேர்ஸ் அப்போ நாங்க ஒருத்தரோட தான் ஃபர்ஸ்ட் ரீஷேர் பண்ணிப்போம். ஸோ நல்ல எனர்ஜியோட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல. அது சும்மா பர்சனல் இது. வி ஸ்டார்ட் வித் ஆர் ஈச் அதர்ஸ் ரீஷேர்ஸ் அண்ட் தென் மூவ் ஆன் டு மத்தவங்களோட ரீஷேர்ஸ். இப்போ உங்ககிட்ட உங்க ஹஸ்பண்ட் மை குயின் இஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த விஷயத்த ரொம்ப போட்டிருந்தாங்க. ஸ்வீட்டா இருந்தது அது. ஸோ பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்துச்சு, ஹார்ட் ஃபெல்ட்டா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு இந்த சக்சஸ்? அவங்க இப்போ நேத்து கூட நாங்க லேட்டா தான் இதெல்லாம் விசேஷம் எல்லாம் சொல்லணும்ல. ஸோ லேட்டா தான் நான் ரூமுக்கு போனேன். ஸோ அப்போ கூட அவங்க தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு உட்கார்ந்து ஒரு 1 hour கண்டினியூஸா இந்த எல்லா விஷயத்தை பத்தி கேட்டு, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சினிமானா ரொம்ப பிடிக்கும். ஓகே. அப்புறம் அவங்க எப்பவும் சொல்லுவாங்க, நீங்க தான் என்னை விட சீனியரா இருக்க. ஸோ அதனால உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது எனக்கு ஒரு எனர்ஜியா இருக்கு. இன்னும் நல்லா பண்ணணுங்கிறத ஒரு ட்ரீம் வந்து நான் பிக்கா ட்ரீம் பண்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ. ஸோ என்கிட்ட சினிமா ரொம்ப பிடிக்கிறதுனால இப்போ நான் பண்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த மூவி ஷூட் டைம்ல நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். ரிலீஸ் ஆனப்போ இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபா உட்கார்ந்து மூவி பார்க்கும்போது ஏன்னா எல்லா விஷயம் அவங்களுக்கும் தெரியும்ல. அப்போ நான் எல்லாமே டயலாக்ஸா இருக்கட்டும், இங்க என்ன நடந்துச்சு, இப்போ நாங்க இந்த சீன் பண்ணோம், அது எல்லாமே தெரியும் டீட்டெயிலா. இந்த டிராக்டர் நான் கிளாஸ் போனதும், அங்க டிராக்டர்ல இருந்து வீணதும் எல்லாமே தெரியும். அப்போ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு தான் அவங்க ஆனா நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சது. ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருந்தது. ஸோ அது என்ன சொல்றது, அவங்களுக்கு மூவி பிடிக்கிறதுனாலயும் இந்த சக்சஸ் வந்து அவங்களும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால மேபி அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஸ்வீட். நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த உமன் எம்பவர்மெண்ட் கண்டென்ட்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணீங்க. கண்டிப்பாக இது பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறோம். இன்னும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து Thank அச்சீவ் you. பண்ணணும். அதுக்கு இந்த யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே சப்போர்ட் Yes, பண்ணும். yes. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் Thank you திஸ் so இன்டர்வியூ. much. தேங்க்யூ. Thank you. பாரதி ராஜா படத்துல நடிச்சிட்டு இருக்கிறேன். நாடோடி தென்றல். நாடோடி தென்றல். ஆமா 92ல. அப்ப நீங்க பிறந்தீங்களா அந்த நேரத்துல? அப்பதான் மேடம் அது ஒரு வாழைப்பழம் கொடுங்கம்மா என்னன்னு சொன்னேன். அவங்க ஐயோ ஐயோ நீங்க இது பல தமிழ்ல பேசுவீங்கன்னு நான் எதிர்க்கவே பார்க்கல. இந்த தமிழ்நாடு மரம் பனைமரம். ஆனால் என்ன இன்னைக்கு சூளைக்கு வெட்டிடுறாங்க. அந்த பனைமரம் புயல் காத்தார்ச்சா பனைமரம் நிற்கும். ஒரு சிப்ஸ் பேக்கெட் வாங்குறீங்க, அதாவது ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்குறேன், கவர் மட்டும் 275 வருஷம் ஆகும் மாக்கிறதுக்கு. முக்காவாசி யாருக்குமே அது சீரியஸா எடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மைக்ரோ பிளாஸ்டிக் தண்ணிலே இருக்கு. ஃபஸ்ட்டு நான் வரும்போது என்னை வெள்ளை காரிச்சு என் தோலை பார்த்து தான் வந்து என்ன இது பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? இந்த மொழி நாள் தான் எனக்கும் இந்த தமிழ்நாடு மக்களுக்கும் ரொம்ப 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 பாசம். சோ கைண்ட். எப்படின்னா அவங்க இதையும் கையில் வச்சுருக்குறாங்க. இந்தியாவில் டுவல் நேஷனாலிட்டி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஃப்ரான்ஸில் போய் 5 வருஷமாக வாழினீங்கன்னா அந்த பாஸ்போர்ட் உங்கள் கையில் கிடைக்கும். நாங்கள் இங்கே 50 வருஷமாக இருந்தால் கூட அந்த பாஸ்போர்ட் கிடைக்காது. எங்க வாழ்க்கோட ஒட்டுமொத்த ஆர்த்தம் உண்மை இந்த ஒரு சொல்லுக்குள்ள அடங்கிடும். யாதும் ஊரே யாவரும் கேளீர்.
Taste Daily. Taste the Daily. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸை வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு